மத சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி. ஏறத்தாழ 14% வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கு கிடைக்குது. இப்போ அந்த வாக்கை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து, அந்த அணியிலிருந்து அந்த வாக்குகளை எடுக்கணும். இதற்காக விஜயை களம் இருக்க வைத்து, அவர் வந்து ஒரு சிறுபான்மையினர் என்ற அடையாளத்தையும் சொல்லி, அது மட்டுமல்லாமல் பாஜகவை வந்து ஒரு கொள்கை எதிரி என்று அவரை வந்து பேச வச்சு, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசியமான உறவு இருக்குது என்பது போல ஒரு அவதூறையும் தொடர்ந்து பரப்பி, இப்படி திமுக அணிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய அந்த பாஜக எதிர்ப்பின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சிறுபான்மையினர் ஓட்டை குழப்பமடைய செய்து, அதை வந்து திமுக அணியிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் கட்சி ஆரம்பித்ததோட திட்டம். நீங்கள் தொடர்ந்து அவர் வேறு எதுவுமே செய்ய மாட்டார். அப்பப்போ வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லுவார். ஆனால் பாஜகவுடைய திட்டங்கள் எதையும் அவர் வந்து எதிர்க்க மாட்டார். அவர் பேருக்கு அப்போ ஒரு 10 தடவை வந்து நம்முடைய முதலமைச்சரை திட்டினா, ஒரு தடவை வந்து பாஜகவை நான் எதிர்க்கிறேன் என்பது போல் ஒரு ஆதாரம் காட்டிக்குவார். இது ஒரு அலிபி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி. எனவே இந்த திட்டத்துக்காகத்தான் அவரை வந்து தனியாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி பாஜக என்ன திட்டமிடுகிறது என்றால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை வந்து தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டணும். அதுக்கு திமுக வந்து தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறக்கூடாது. முதல் கட்டம் 2026 தேர்தலில் தனி பெரும்பான்மை பெறக்கூடாது. அதை ஒரு மைனாரிட்டிக்கு தள்ளி, அதற்கு பிறகு வந்து அந்த கட்சியை உடைக்க முடியுமா என்று பார்ப்பது, அல்லது இங்கே வந்து அதுபோல் மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தியது போல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா என்று பார்ப்பது, அதற்கு பிறகு அப்படியே பின்வாசல் வழியாக இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வர பார்ப்பது. இதுதான் வந்து பாஜகவுடைய திட்டம். அதுக்காக களமிறக்கப்பட்டிருக்கவர் தான் திரு விஜய் அவர்கள்.